இந்தியாவில் அடிக்கப்படும் பச்சை லேசர் லைட் இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து விமான விபத்துகளுக்கும் இதுதான் காரணமா? உலக அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சதி வெளியான முக்கிய பின்னணி. சமீப காலமாக சென்னை விமான நிலையங்களில் தரையிறங்கும் விமானங்கள் மீது பச்சை நிற லேசர் லைட் அடிக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. இது சென்னை மட்டுமல்ல, உலக அளவில் நடக்க தொடங்கியிருக்கு என்று கூறப்படுகிறது. மடகாஸ்கரின் டானாவிலிருந்து புறப்பட்ட பயணிகள் விமானத்தை இதேபோல லேசர் லைட் மூலமாக சில விஷமிகள் அச்சுறுத்தியிருக்காங்க. மடகாஸ்கரில் கடந்த ஒரு வாரமாக இந்த ஒரு சம்பவம் தீவிரமாக நடந்து வந்துட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் தாய்லாந்திலும் சில விமானங்கள் மீது இப்படி சில விஷமிகள் லேசர் ஒளி வைத்து தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது. இதனால இந்த விவகாரங்கள் சர்வதேச அளவில் விமானங்களை கவிழ்க்கக்கூடிய சதித்திட்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. சென்னை விமான நிலையங்களில் கடந்த வாரம் காலை தரையிறக்கும் விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 2 வாரங்களில் இது 3வது சம்பவமாகும். விமானிகள் அவசரமாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து பத்திரமாக தரையிறக்கினர். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் 5ஆம் தேதி துபாயிலிருந்து சென்னை வந்த எமிரேட்ஸ் EK542 விமானம் தரையிறங்கும் போது சுமார் 6 கடல் மைல் தூரத்தில் இருந்தபோது பச்சை நிற லேசர் ஒளி விமானியோட கண்களை கூச செஞ்சிருக்கு. இதனால விமானி வேறு வழியின்றி விமானத்தை மீண்டும் மேலே செலுத்தி அதற்கப்புறமாக பத்திரமாக தரையிறக்கியிருக்காரு. இந்திய விமான நிலைய ஆணையம், அதாவது AAI அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, சென்னை விமான நிலைய காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. லேசர் ஒளி வந்த திசையை கண்டுபிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுபோன்ற செயல்கள் மிகவும் ஆபத்தானவை என்றும் இதனை செய்பவர்கள் மீது பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 125 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்திருக்காங்க. இதற்கு முன்னதாக மே 25ஆம் தேதி இதேபோன்று எமிரேட்ஸ் போயிங் 777-300 ER விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு அருகே தரையிறங்கும் போது லேசர் ஒளி தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. இதன் காரணமாக விமானம் தரையிறங்க முடியாமல் மீண்டும் மேலே போயிருக்கு. 10 நாட்களுக்குள் நடந்த இந்த 3 சம்பவங்கள் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏப்ரல் 17ஆம் தேதி புனேவிலிருந்து பாட்னா சென்ற இண்டிகோ விமானம் ஜெய்பிரகாஷ் நாராயணன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அருகில் இருந்த திருமண மண்டபத்திலிருந்து வந்த லேசர் ஒளி காக்பிட்டை தாக்கி விமானியை குழப்பியது. விமானிகள் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினர். இருப்பினும் இதுபோன்ற நிகழ்வுகள் விமான நிலையங்களுக்கு அருகே லேசர் பயன்பாட்டின் அபாயத்தை உணர்த்துகிறது. சென்னை விமான நிலையம் அதிகாரிகள் மற்றும் பரங்கிமலை காவல்துறையினர் விமான நிலையத்தோட சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த திருமண மண்டபங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விமானத்தோட டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் போன்ற முக்கியமான நேரங்களில் தான் இது போன்ற சம்பவங்களும் நடைபெறுவது மிகவும் ஆபத்தானது. லேசர் ஒளி ஒரு கன விமானியோட கவனத்தை சிதறடித்தாலுமே அது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடுமா? சென்னையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில் கவலையுமே ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், விமானத்தை நோக்கி லேசர் ஒளி பாய்ச்சுவது சட்டப்படி குற்றமாகும். பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 125 கீழ் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்காங்க. விமான நிலையங்களுக்கு அருகில் லேசர் ஒளி பயன்படுத்துவது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் AA அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன், இது ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்கு. மேலும் விமான நிலையத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் மற்றும் டிஜே நடக்கக்கூடிய இடங்களில் உள்ளூர் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியிலையுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்தால் தேசிய விமான பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் DGCA கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 சம்பவங்கள் ஒரு ஆபத்தான போக்கை காட்டுகின்றன. தனிநபர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய லேசர்கள் தரையிறங்கும் விமானங்களை குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இதனால் விமான பயணிகளோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன் இதுபோன்ற செயல்களை தடுக்க கடுமையான சட்ட அமலாக்கம், பொது விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. அதே சமயம் இது விழா இல்லாமல் திட்டமிட்டு விஷமிகள் யாராவது விமானத்தை தாக்க வேண்டும் என்று, விபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்யும் செயலா என்ற கேள்வியையுமே எழுப்பியுள்ளது. மேலும் விமான விபத்து பற்றிய
தகவல்கள் அனைத்தும் கருப்பு பெட்டியில தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எதையுமே அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. கருப்பு பெட்டி அப்படின்றது ஒரு விமானம் பறக்கும் போது அதை பற்றிய தகவல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறிய இயந்திரமாகும். அதுவே விபத்துக்களை தாங்கக்கூடிய வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கும். விபத்திற்கான காரணங்களை கண்டறிய இந்த ஒரு கருப்பு பெட்டி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஆராய்ந்து அதனை ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. மேலும் அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்து தரவுகளோட படி விமானம் எந்த காரணத்தினால் விபத்திற்குள்ளானது என்பது பற்றி தெரிய வரும் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. மேலும் விபத்து நடந்த இடத்துல பலரது பேரின் DNA கிடைக்கவில்லையா, அந்த அளவிற்கு உடல் முழுவதுமாக கருகிய நிலையில இருந்ததுனால இறந்தவர்களோட உடலை வாங்க வரக்கூடிய குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் மிகுந்த வேதனையில திரும்பி சென்றிருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.